ஓகே கைஸ், ஏர்போர்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்க, ஆனா உங்க பாஸ்போர்ட் தலபாஸ். தென் நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், உங்க பாஸ்போர்ட் நீங்க வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ண முடியலன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன். லெட்ஸ் சே ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாம் போறீங்க, ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட் லப்பாஸ் ஆகலன்னா எப்படி மேற்கொண்டு ஒய்ஃப் பிள்ளைங்க டிராவல் பண்ண முடியும்? முடியாது. எவ்வளவு ஒரு பெரிய தலைவலி இது. ஸோ நான் ஷேர் பண்றேன் இந்த லிங்கை, போயிட்டு தட்டிட்டு அதுல உங்களோட ஜஸ்ட் ஐசி நம்பர் ஒண்டி போடுங்க, கீழே காட்டும் ரெட் ஆர் கிரீன், அதே ஆட்டோமேட்டிக்கா காட்டும் கேன் டிராவல் ஆர் நாட். ஸோ கிரீன் காட்டிடுச்சுன்னா ஓகே, அப்படியே ரெட் கலர்ல கேனாட் டிராவல்னு அது மலையில எழுதி இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்க ஐசி எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற இமிகிரேஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு கவுண்டர்ல உங்களோட ஐசி லுவானகாரு டிராவல் பண்ண முடியுமா இல்லையா, என் ஐசி என்னோட பாஸ்போர்ட் செக் பண்ணணும்னு சொல்லி ஐசியை கொடுத்து செக் பண்ணுங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களோட முடியாது, ஏன்னா அங்க ரெட் கட்டி இருக்கிறனால தான் நீங்க ரெட் கலர்ல டிராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னனால தான் இமிகிரேஷன் ஆஃபீஸ்க்கே போயிருக்கீங்க. சோ என்ன காரணம்னு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த பேங்க் சம்பந்தப்பட்டதுனால உங்களோட பாஸ்போர்ட் லாக் ஆயிருக்கு. நினைச்சுக்காதீங்க 1 லட்சம் வெள்ளி வந்தாதான் பேங்க்ராப்சிக்கு நம்ம வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன் கஸ்டமர்ல ஒரு ஆளுக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, செக் பண்ணும்போது பாஸ்போர்ட் தலபாஸ், தென் வந்து ஐயோ யூனிவர்சிட்டி ஆஃபீஸ்க்கு போகணும், அங்கே அப்ளை பண்ணணும், அப்புறம் பேங்க்கு கால் பண்ணி எந்த லோனு, அவங்களுக்கு ஆல்ரெடி 2-3 லோன் வந்து அப்படி ட்ராக்கிங்ல ஓடுது. ஸோ அப்படியே அலைச்சல் கடைசியா வந்து மேக் இட் சிம்பிள். அவங்களுக்கு நான் ஐடியா கொடுத்து அவங்க வந்து அவங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இமிகிரேஷன் பக்கத்துல இருக்க இமிகிரேஷன் போயிட்டு ஐசி நம்பரை கொடுத்து செக் பண்ணதுல சிம்பிளா சொல்லிட்டாங்க, உன்னோட இன்கம் டேக்ஸ் தபாயா, இன்கம் டேக்ஸ் எவ்வளவு பே பண்ணல, ஜஸ்ட் 2000 2000 ஒண்டி தான் பே பண்ணல. அதை பே பண்ணிட்டா யூ கேன் டிராவல், அவனுங்க திறந்து விட்டுருவானுங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல செய்யாதீங்க, இதெல்லாம் 1 மாசத்துக்கு முன்னுக்கே செஞ்சிருங்க. அப்படி உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து 5000 இருக்கு, இல்ல 6000 இருக்கு, இல்ல 2000 இருக்கு. ஆஸ்டம் எனக்கு 50% எனக்கு வந்து பே பண்றதுக்கு சான்ஸ் கொடுன்னு நீங்க கேளுங்க. மேபி அவங்க கொடுப்பாங்க, ஏன்னா என் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க 50% பேமெண்ட் பண்ணிருக்காங்க. தென் வந்து 1 மந்த்துக்கு ஒண்டி தான் உங்களால வெளியே அந்த 1 மந்த் பீரியட் கொண்டு தான் லாக் திறப்பாங்க. யூ கேன் டிராவல் டு அவசி, ஓகே. அதர்வைஸ் நீங்க டிராவல் பண்ண முடியாது, சரிங்களா? அந்த 30 நாளுக்குள்ள, ஏன்னா பேலன்ஸ் உங்களோட அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ நீங்க வந்து அதோட இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சிஸ்டம்ல போட்டுருவாங்க, உங்களுக்கு இமெயில் வந்துடும், யூ ஹேவ் டு கண்டினியூ டு பே அப், ஓகே. ஸோ ப்ளீஸ் டிராவல் பண்றதுக்கு முன்னுக்கு உங்க பாஸ்போர்ட் கேன் டிராவல் ஆர் நாட், ஏன்னா ஏஎம் கிரெடிட், ஜேசிஎல், சிங்கர், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ல எல்லாமே ஸ்டக் ஆயிருக்கும். ஸோ மேக் ஷுவர் செக் பண்ணிக்கோங்க உங்க பாஸ்போர்ட் பிளாக்கா இல்லையா. ஈவன் இன்கம் டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. சும்மா எடுத்து போட்டுக்கிட்டு வீடு எடுக்கிறதுக்கு நான் போட்டேன், இப்போ வந்து கட்ட முடியலன்ட்டுலாம் அப்படி வச்சுக்காதீங்க. பாருங்க சிம்பிள் அமௌண்ட்டுக்கே வந்து பிளாக். ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க.